அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த ஸ்க்ரீன்ஷாட் பதிவு பார்த்துருப்பீங்க. ஒரு அற்புதமான ஒரு கேள்வி வந்து ஒரு முருக பக்தன் கேட்டிருந்தாரு. நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சில பதிவுகள் வந்து பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த பதில் கமெண்ட்லேயே நான் சொல்லிடுவேன், இல்லை குரல் பதிவு அனுப்புவேன். நான் இவர் கேட்ட கேள்வி வந்து உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இவர் ஒருத்தருக்கு மட்டும் சொல்கிறத விட இந்த கேள்வி வந்து எல்லார் மனதிலும் இருக்கும். அது ஒரு பொதுவான தளத்தில் வந்து பொது பதில் சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேருன்றதுக்காக தான் முதல்ல இந்த கேள்வியை தவிர்த்துலாம் பார்த்தீங்கன்னா, இவர் கேட்டதுக்கு பின்னாடி தான் பிரபஞ்ச ரகசியமே இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இயற்கையை வந்து நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும், எல்லா வசதியும் எங்கேயோ ஒரு இடத்துல ரகசியமாக வச்சுருக்கு. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போகிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட பெரிய ரகசியம். அந்த பிரபஞ்ச கோட்பாடும் அதுதான். அதில் வந்து நான் வந்து என்னோட குரல் பதிவு எல்லா பதிவுகளுமே சரி, இல்லை ஃபேஸ்புக் பதிவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் பதிவாக இருக்கட்டும், எல்லாமே குரு ஓரை அப்படின்னா செவ்வாய் ஓரையில் தான் நான் பதிவு பண்ணுவேன். காரணம் வந்து இந்த ஓரைகள் எல்லாமே நம்ம பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இயற்கை எதுவுமே நம்ம பண்ணல, இறைவன் பண்ண வைக்கிறாரு. நம்ம ஒரு சாதாரண ஒரு கருவி மட்டும்தான்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எது பண்ணாலும் அது தவறாகவே ஆனாலும் இயற்கை உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல காப்பாற்றிடும். அப்படி சொல்கிறப்போ நான் இந்த கர்ம ஆராய்ச்சியில் வந்து சில ரகசியங்கள்லாம் வாழ்க்கையில் வந்து நம்ம வெளிக்காட்டவும் கூடாது, வெளிப்படுத்தவும் கூடாது. அது ரகசியமாக தான் இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தவிர்த்திருக்கேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. இப்பயும் நான் பிரபஞ்ச அனுமதியோடு தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். பொதுவாக வந்து இந்த குரல் பதிவுலேருந்து 1:41 வரைக்கும் தான் நான் வந்து பேசினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் வந்துருச்சு. நான் கால் வந்து கூட தெரியாமல் இப்பயும் பாருங்கள், இயற்கை வந்து அதை அனுமதி கொடுத்துட்டு எப்படி தடுக்குதுன்றது வந்து ஒரு பெரிய ரகசியம். நான் மேலோட்டமாக சொல்கிறேன். இந்த இயற்கை வந்து எப்படி செயல்படுதுன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் பணம் ஏமாத்துனீங்கன்னா, உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் பணம் தான் திரும்ப அது மூலயமா நீங்கள் ஏமாற போகிறீங்க. இல்லை நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதோட எதிர்வினை வந்து உங்களுக்கு துரோகமாக தான் வரும். இல்லை நம்மளை ஒருத்தர் நம்ப வச்சு ஏமாற்றிட்டு அப்படி திரும்பவும் வாழ்க்கையில் நம்ம நம்ப வச்சு தான் ஏமாறுவோம். இல்லை ஒருத்தர் நம்ம கொலை பண்ணிட்டுனா திரும்ப நம்மளும் அதே மாதிரி கொலையால் தான் சாவும் நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல. ஆனால் இங்கே இங்கே தான் ஒரு மிகப்பெரிய நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு இயற்கை ஒரு கணக்கு போட்டு வேலை செய்யும். அந்த கணக்குக்கு பின்னாடி தான் இப்போ இவர் சொன்ன ஒரு கேள்வி இருக்குது. பிரபஞ்சம் தவறை தெரிந்தே செய்யும் நபர்கள் மீண்டும் அதே தவறை செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர்கள் அதிக பாசம் வைக்கும் குழந்தைகளை அல்லது புண்ணிய நபர்களை உடல் அல்லது மனம் ரீதியாக தண்டிப்பது சரியானா, நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த தப்பு பண்ணால் இந்த தப்பு மூலயமா நமக்கு தண்டனை கிடைக்கும்டா. ஆனால் இயற்கையை வந்து நம்ம பண்ண தப்புக்கு அதே சமமான அளவில் எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்ட்டு இயற்கைக்கும் இறைவன் கணக்குக்கும் தெரியும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு எதிர்வினை வருது. அதனால தான் நான் கேட்குற பேசுகிற பக்தர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பேன். அதில் அவங்களும் அதை சரின்னு சொல்கிறப்போ, இது எல்லாமே உங்கள் கர்மாப்படி தான் நடந்திருக்கு. நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இது சரியாயிடும். அதில் நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதாகட்டும், நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறதாகட்டும், நீங்கள் எப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் இயற்கை உங்கள் மேலே ஒரு கருணையோடு அதுக்குண்டான வழியும் வசதியும் கொடுக்கும். இது நான் கண்ட உண்மை. இப்பயும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு வந்தேன். ஆனால் நடுவில் வந்து நான் இந்த ரெக்கார்டு ஸ்டாப் ஆன கூட தெரியாமல் பேசிட்டேன். ஸோ இயற்கை திரும்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை இந்த ரகசியத்தை ரிவீல் பண்ண வேண்டாம்னு சொல்லுதுன்னு நினச்சிட்டு இதோடு நிப்பாட்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.